ஓகே, ஸோ லீனியர் பேட்டர்ன்ஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஃப்ரண்ட் லைன் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதில் ஸ்கெட்ச் மோடுக்குள்ளார வந்துட்டு என்ன ஆகிட்டேன், என்டர் ஆகிட்டேன். ஸோ சிம்பிளாக ஒரு ரெக்டாங்கிள் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா பண்ணுறேன். இந்த ரெக்டாங்கிளை ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப் டு அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 50. ஓகே, ஸோ மேபி 20. ஸோ 20 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பிளாக் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதில் நான் ஒரு சின்ன பிளாக் வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபேஸில் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு Ctrl 8 வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், ப்ரொவைட் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறமா ஒரு ஸ்கெட்ச் அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டேன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு சின்னதாக வரைஞ்சிருக்கேன். அண்ட் இதை இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் கட் வந்துட்டு பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ த்ரூ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கட் ஆகிடும். ஆர்எல்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நான் இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லாட்டுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ டைமென்ஷன்ஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் அப்படிங்கிறது எனக்கு 10. அண்ட் தென் இதோட சைஸ் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 15, 20. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் கட் அப்படிங்கிறது பண்ண போகிறேன். எக்ஸிட். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் கட் அப்படிங்கிறது என்ன இருக்குது, அப்டேட் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறமா நான் இந்த ஃபீச்சர் தான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ லீனியர் பேட்டர்ன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதும் எனக்கு நிறைய என்டிட்டிஸ் வந்துட்டு இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது 2020. லைக் Direction 1 அண்ட் Direction 2 அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத ஸ்கெட்சிலே வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ சம் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் தான் வந்துட்டு இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அவைலபிளாக இருக்கும். ஸ்கெட்சில் வெறும் ஸ்கெட்சை மட்டும் பேட்டர்ன் பண்ணது, இந்த இடத்துல ஃபீச்சரே வந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா பேட்டர்ன் பண்ண போகுது. ஸோ எந்த ஃபீச்சரை பேட்டர்ன் பண்ண போகிறோமோ அந்த ஃபீச்சரை வந்துட்டு இதில் செலக்ட் பண்ணணும். ஸோ ட்ரீ மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அந்த எக்ஸ்ட்ரூட் கட் அப்படிங்கிற இந்த ஃபீச்சரை வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ணதும் எனக்கு ரெண்டு ஆப்ஷன். ஸோ எந்த டேரெக்ஷனில் நம்ம வந்துட்டு பேட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். ஸோ டேரெக்ஷன் அப்படிங்கிறதுல இந்த எட்ஜை வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த டேரெக்ஷனில் பேட்டர்ன் ஆக போகுது. எத்தனை பேட்டர்ன் வேணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 6 பேட்டர்ன்ஸ் வந்துட்டு வேணும். ஸோ அந்த அதுக்குள்ளார இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படிங்கிறதுல நான் 10 அப்படின்னு என்ன பண்ணுறேன், ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் நோ வந்துட்டு இந்த டேரெக்ஷனில் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா ஹேப்பன் ஆகுது. நான் அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக ரிவர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். ஓகே, 10 அப்படிங்கிறது ரொம்ப மினிமமான வேல்யூவாக இருக்குது. நான் 100 அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 100. அதாவது சென்டர், இந்த ஃபீச்சருக்கு சென்ட்ராய்டு அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் தான் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு என்னது 100. இப்போ இன்னும் கொஞ்சம் அதை மினிமம் ஆக்கிக்கிறேன். 100லேருந்துட்டு மேபி 45. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஆகிடுச்சு. நம்பர்ஸை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 5 இன்ஸ்டன்ஸ் வந்திருக்கு. அண்ட் இன்க்ளூடிங் தட் திஸ் ஃபீச்சர். ஸோ அதையும் வந்துட்டு அதை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிக்கும். அண்ட் அது இல்லாமல் 4 வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா பேட்டர்ன் வந்துட்டு க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் நான் கிளிக் ஆன் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும், இந்த ஃபீச்சர் அப்படிங்கிறது எனக்கு பேட்டர்ன் ஆகிடும். ஓகேவா? ஸோ நாட் ஓன்லி இன் ஒன் டேரெக்ஷன், இதை வந்துட்டு 2 டேரெக்ஷனில் பண்ணணும் அப்படின்னாலும் என்னால் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியும். இப்போ எனக்கு இந்த டேரெக்ஷனில் இது பேட்டர்ன் ஆயிருக்கு. ஒரு 5 இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டன்ஸ்க்கு 45 அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு, ஸ்பேஸ் வந்துட்டு வந்திருக்கு. அப்படி இல்லை எனக்கு Direction 2 வேணும் அப்படின்னா Direction 2க்கான டிஸ்டன்ஸ் எனக்கு இதுதான் வந்துட்டு Direction 2க்கான டேரெக்ஷன். ரைட் நோ இது மேலே இருக்குது, அதை நான் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கீழே வரணும். அண்ட் அதுக்கான கேப் அப்படிங்கிறத நான் ஒரு மேபி 75 அப்படின்னு வந்துட்டு டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் 2 இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஓகே, எனக்கு இந்த டிஸ்டன்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 35 வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் தென் 3. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 5 இன்ஸ்டன்ஸ், அந்த இந்த இடத்துல எனக்கு ஒரு 3 இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன ஆயிருக்கு, க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ நான் கீழே போயிட்டே இருக்கும்போது நான் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பேட்டர்ன் ஆகிடும். அண்ட் அகைன் நான் இதை ரீஎடிட் பண்ணுறேன். இதில் எனக்கு இன்ஸ்டன்ஸ் டு ஸ்கிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் நான் பேட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஃபீச்சர் வந்துட்டு எனக்கு தேவையில்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு எக்ஸ்ட்ரூட் கட்டோ இல்லை இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் கட்டோ வந்துட்டு எனக்கு தேவையில்லை. அப்போ நான் அதை எப்படி ஸ்கிப் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இன்ஸ்டன்ஸ் டு ஸ்கிப் அப்படிங்கிற இந்த பட்டன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு
இப்போ நான் இதை ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே எனக்கு இந்த இடத்துல பர்பிள் கலரில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா டாட்டட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு காட்டுது. இதில் எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு வேண்டாம், அண்ட் தென் இது எனக்கு வேண்டாம், அண்ட் இது எனக்கு வேண்டாம். ஸோ ஒன்ஸ் நம்ம அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கிளிக் ஆன் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஒர்க்கை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். அண்ட் இது இல்லாமல் ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டன்ஸ் டு ஸ்கிப் கொடுத்ததை எப்படி வந்துட்டு டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ரைட் கிளிக் அண்ட் சே எடிட் த ஃபீச்சர். உள்ளார போய் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் செலெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா கிளியர் ஆகிடும். அண்ட் ஆஃப்டர் தட் வேறு செலெக்ஷன் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன் மோர் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன்ஸில் எனக்கு இந்த இடத்துல நிறைய இருக்குது. வேரி ஸ்கெட்ச் அண்ட் தென் ஜாமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் ப்ரொபகேட் விஷுவல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமெட்ரி பேட்டர்ன்ஸ். ஓகே, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஃபுல் ப்ரிவ்யூ, பார்ஷியல் ப்ரிவ்யூ, இப்படி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் ஆன் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். இதிலே இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஸ்பேசிங் அண்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கொடுத்துட்டோம். அண்ட் இதை தாண்டி எனக்கு இங்கே அப் டு ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மேலேயுமே இருக்குது, அண்ட் தென் டேரக்ஷன் 2லையுமே இருக்குது. எய்தர் நம்ம ஸ்பேசிங் அண்ட் இன்ஸ்டன்ஸ், அதாவது 2 இன்ஸ்டன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அப் டு சர்டன் ரெஃபரன்ஸ், எது வரைக்கும் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ், ஆக்சுவலி நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணாமல் இன்ஸ்டன்ஸ் நம்பர் கொடுத்துட்டோம். இப்போ அப் டு ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆப்ஷனே 2ஆக வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகிடும். ஒன்று வந்துட்டு டிஸ்டன்ஸ் வந்துட்டு கேட்கும், அண்ட் தென் இன்னொன்று வந்துட்டு நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு நமக்கு கேட்குது. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம டேரெக்டாக டிஸ்டன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடலாம். இல்லை ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு எட்ஜையோ இல்லை ஒரு வேர்டெக்ஸையோ வந்துட்டு ரெஃபரன்ஸாக வந்துட்டு நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். நான் டேரக்ஷன் 2 அப்படிங்கிறத ஹைட் பண்ணிட்டேன். இதில் எனக்கு வேர்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் என்னோட வேர்டெக்ஸ். இப்போ எனக்கு அந்த வேர்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பேட்டர்னை வந்துட்டு ஹோலாக வந்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேட்டர்ன் பண்ண போகிறேன். அகெயின் லீனியர் பேட்டர்ன். இந்த லீனியர் பேட்டர்னில் டேரக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு இதுதான் டேரக்ஷன். அண்ட் தென் என்னோடய ஃபீச்சர்ஸ் டு பேட்டர்ன் அப்படிங்கிறது இந்த ஃபீச்சர். ஓகே, ஸோ அப் டு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இது வரைக்கும் என்னோடய ரெஃபரன்ஸ் அப்படின்னா எனக்கு இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு ரெஃபரன்ஸ். இல்லை இந்த ஃபேஸ் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னாலும் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஃபேஸ்லேருந்துட்டு ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். ரைட் நோ 45 அப்படிங்கிற ஸ்பேசிங் வந்துட்டு இருக்குது. இந்த ஸ்பேசிங் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 60 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 60 வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்ஸ்டன்ஸ் டு ஸ்கிப் கொடுத்துட்டேன். ஒன்று டிஸ்டன்ஸ் கொடுக்க முடியும், இல்லை இன்ஸ்டன்ஸ் டு ஸ்கிப் கொடுக்க முடியும். இப்போ நான் டிஸ்டன்ஸ் கொடுத்தேன், இன்ஸ்டன்ஸ் டு ஸ்கிப் வந்தேன் அப்படின்னா எத்தனை ஆப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 to 6 7 வேணும் அப்படின்னா 7 கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகிடும் அப்படின்னா அதுவே ஆல்டர் பண்ணிக்கும். இல்லை நான் டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம், இப்போ நான் 45 கொடுத்தேன்னா மேக்ஸிமம் என்னால் 4 வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியுதா, இல்லை 5 க்ரியேட் பண்ண முடியுதா, அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா க்ரியேட் ஆகும். ஓகேவா, இது ஒரு பாயிண்ட். அண்ட் இப்படி க்ரியேட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு வேல்யூ வந்துட்டு கேட்குது. ஸோ ரைட் நோ சென்ட்ராய்டு அப்படின்னு வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா செட் ஆகிருக்கு. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்லேருந்துட்டு இங்கே. இப்போ அந்த சென்ட்ராய்ட்லேருந்துட்டு எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல மேட்ச் ஆகுதா? ஸோ சென்ட்ராய்டு அப்படிங்கிறது இதுதான். எனக்கு இந்த இடத்துல இருக்கிற இதை தான் வந்துட்டு நான் சென்ட்ராய்ட் பாயிண்ட்னு சொல்லுவேன். வாட் எவர் த டிஸ்டன்ஸ், இப்போ நான் 8 or 45 வாட் எவர் எது கொடுத்தனாலும் அது இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான். இப்போ அந்த சென்ட்ராய்டு வந்துட்டு இதோட எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா மேட்ச் ஆயிருக்கு. எனக்கு சப்போஸ் வந்துட்டு இதுலேருந்து எனக்கு ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் ஆஃப்செட் ஆகி வரணும் அப்படின்லாம் நான் நினச்சேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை ப்ரொவைட் பண்ண முடியும். எனக்கு வந்துட்டு கவுண்ட் அப்படிங்கிறது எனக்கு 6 இருந்தால் போதும். பட் எனக்கு இந்த இடத்துலேருந்து இது ஆஃப்செட் ஆகிருக்கணும் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 mm. ஓகேவா, ஸோ அதுலேருந்து எனக்கு 10 mm வந்துட்டு எனக்கு ஆஃப்செட் ஆகிருக்கு. இன்னுமே எனக்கு டிஸ்டன்ஸ் வரணும் அப்படின்னா ஒரு 15 mm அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சென்ட்ராய்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது 15 mmக்கு வந்துட்டு ஆஃப்செட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் த டிஸ்டன்ஸ் ஷுட் பி 15. ஃபைன். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பேசிங் அண்ட் இன்ஸ்டன்ஸ் அண்ட் அப் டு ரெஃபரன்ஸ். வேர்டெக்ஸ் எதுக்காக செலக்ட் பண்ணுறோம், அண்ட் தென் செலக்டட் ரெஃபரன்ஸ் அப்படின்னா எனக்கு சென்ட்ராய்டு இல்லாமல் நான் வேறு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ், எனக்கு இதை ரெஃபரன்ஸாக வச்சு டிஸ்டன்ஸ் வந்துட்டு மெஷர் பண்ணணும், இல்லை இந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வைக்கணும். லைக்வைஸ் நம்ம இதை வந்துட்டு ஆல்ரெடி ஸ்கெட்ச்லேயே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கெட்ச் பேட்டர்ன்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம் அந்த ஆப்ஷன் பற்றி.
ஓகே, ஸோ த சிமிலர் ஆப்ஷன்ஸ் அப் டு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது டேரக்ஷன் 2க்கும் வந்துட்டு என்ன தான் அப்படின்னா காமன். ஸோ பேட்டர்ன் சீட்ஸ் ஒன்லி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா whenever I use direction 2 ரெண்டுமே இப்படி நான் இப்போ direction 2 கொடுத்துட்டு இதில் எனக்கு 2 அண்ட் தென் ஆப்போசிட் டேரக்ஷன் இதோட டிஸ்டன்ஸை வந்துட்டு ஒரு 35 அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த இடத்துல சீட்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஆக்சுவலாக இதுதான் எனக்கு பேரண்ட். ஸோ இந்த பேரண்ட்லேருந்துட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பேட்டர்ன் ஆகுது இந்த டேரக்ஷன் அண்ட் இந்த டேரக்ஷன். அப்படி பேட்டர்ன் ஆகும்போது இந்த இடத்துலையும் வந்துட்டு எனக்கு செல்ஸ் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா க்ரியேட் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், எனக்கு சீட்ஸ் பேட்டர்ன்ஸ் ஒன்லி பேட்டர்ன் சீட்ஸ் ஒன்லி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா ஒன்லி இதை மட்டும்தான் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேட்டர்ன் ஆகும். ரிமைனிங் இருக்கிற என்டிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன ஆகாது, பேட்டர்ன் ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒன்லி சீட்ஸை மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேட்டர்ன் பண்ணலாம். இது ஒரு திங். அண்ட் கீழே வரும்போது எனக்கு இன்ஸ்டன்ஸ் டு ஸ்கிப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் வேரி ஸ்கெட்ச் அண்ட் இன்ஸ்டன்ஸ் டு வேரி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தனி ஆப்ஷன்ஸ். பேட்டர்ன் பண்ணும்போதே இன்னும் கொஞ்சம் நான் வெரைட்டிஸ் வந்துட்டு காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நார்மலாக வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த ஸ்கெட்ச் இந்த ஃபீச்சரை நான் பேட்டர்ன் பண்ணும்போதே இந்த ஃபீச்சரோட சைஸை நான் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணணும் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ லீனியர் பேட்டர்ன் அப்படிங்கிறத நான் வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் அதை கிளிக் பண்ணதுமே இந்த ஃபீச்சர் அப்படிங்கிறத நான் வந்துட்டு கிளிக் பண்ணணும். ஓகே, நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த ஃபீச்சர் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இந்த ஃபீச்சர் அப்படிங்கிறது எப்போ தான் வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னா கீழே எனக்கு வேரி ஸ்கெட்ச் அப்படின்ட்டு இருக்கா இந்த ஆப்ஷன் ரைட்னா வந்துட்டு எப்போதுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு அது டிசேபிள் ஆகே இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா ஒரு டைமென்ஷனல் வேல்யூஸ் வந்துட்டு இந்த இடத்துல டேரக்ஷனாக வந்துட்டு அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேரக்ஷன் அப்படிங்கிறதுல நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நான் இதை கிளிக் பண்ணதுமே அந்த 10 அப்படிங்கிறத இன்ஸ்டன்ஸ் வேல்யூவாக வந்துட்டு எடுத்துக்கிச்சு. நான் டேரக்ஷனை மட்டும் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்டன்ஸ், ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 10. ஓகேவா? ஸோ நான் அப்படியே இப்போ கீழே வந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த வேரி ஸ்கெட்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது ஸ்கெட்சை வேரி பண்ணுறதுக்கு நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் டு வேரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். அதுக்கு நான் நார்மலான எஜ்ஜே வந்துட்டு கொடுத்துக்கிறேன். திஸ் இஸ் மை எஜ். இப்போ எனக்கு இந்த எஜ்ஜில் வந்துட்டு நார்மலாக பேட்டர்ன் ஆகுது. ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டன்ஸ்க்கு 45 அப்படிங்கிற இது வந்துட்டு நான் இருக்குது கேப் இருக்குது. இல்லை இதை நீங்கள் 50 மாற்றணும் அப்படின்னாலும் உங்களால் மாற்றிக்க முடியும். நோ ப்ராப்ளம் அட் ஆல். த திங்கர்ஸ் இப்போ நான் 45 அப்படின்னே இதை வச்சுட்டு கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் டு வேரி அப்படிங்கிறத எனேபிள் பண்ணுறேன். இதில் என்னால் இது பேட்டர்ன் ஆகும்போதே இதோட டைமென்ஷனை வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஆல்வேனடர்ஸ் ஒரு டைமென்ஷன் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணணும். எனக்கு எந்தெந்த டைமென்ஷன்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும், எனக்கு இந்த டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணணும், அதே மாதிரி இந்த டைமென்ஷனையும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் 2 டைமென்ஷன் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஒன்று வந்துட்டு 20 அப்படிங்கிற இந்த டைமென்ஷன் அண்ட் தென் இன்னொன்று 15 அப்படிங்கிற இந்த டைமென்ஷன். பேட்டர்ன் ஆகும்போது அதை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்துட்டு என்னால் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 15 அப்படிங்கிற இந்த டைமென்ஷனை நான் பேட்டர்ன் ஆக ஆக 2 mm வந்துட்டு எனக்கு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும். அப்படிங்கிறதுனால இதை டபுள் டேப் பண்ணி -2 mm அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன் ப்ரொவைட் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு ஃபுல் ப்ரிவியூவில் இருக்கிறதுனால உடனே வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ பேட்டர்ன் ஆக ஆக ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் 2 mm வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் 13 mm அண்ட் தென் 11 mm, அதுக்கப்புறம் 9 mm, அதுக்கப்புறம் 7 mm. அதுக்கு வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த லென்த்தையும் வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணலாம். பட் நான் இதை வந்துட்டு 2 வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ +2 வந்துட்டு கொடுக்க போகிறேன். 2 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அப்படின்னு என்ன பண்ணுறேன் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் நல்லா கிளியராக நோட் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். ஸோ எவ்ரி ஒன் பேட்டர்னுக்கு இது என்ன இருக்குது அப்படின்னா 2 mm வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 5 times லைக் 20லேருந்து 40 கிட்ட வந்துட்டு எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். குட். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் டு வேரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி டைமென்ஷனை உங்களால் பேட்டர்ன் பண்ணும்போதே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. ஓகேவா? ஸோ இன்ஸ்டன்ஸ் டு வேரி அப்படிங்கிறதுல ஸோ ஒன்ஸ் இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கிளிக் ஆன் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும் பேட்டர்ன் ஆகிடும். ஓகே, ஸோ பேட்டர்ன் பண்ணும்போதே இதில் ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருந்திருக்கும். தட் இஸ் ஜாமெட்ரி ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு
இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பேட்டர்ன் பண்ணும்போது ஜாமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு சேர்ந்து வந்துட்டு பேட்டர்ன் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக உள்ளது. ஜாமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் மீன்ஸ் அதோட ரிலேஷன்ஸ், ஸ்கெச்சஸ், அது எல்லாத்துக்குமே ஒன்ஸ் அது எனேபிள் ஆகிருந்தது அப்படின்னா இந்த இதுக்குமே அந்த ரிலேஷன்ஸ், ஸ்கெச்சஸோட என்டிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு என்ன இருக்கும், எனேபிள் ஆகிருக்கும். அண்ட் விஷுவல் ப்ரொபகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ப்ரொபகேட் தட் விஷுவல் ப்ராப்பர்ட்டிஸ். இன்கேஸ் இப்போ நான் பேட்டர்ன் அப்படிங்கிறத டெலீட் பண்ணிட்டேன், இந்த பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ்க்கு நான் ஏதாவது ஒரு கலரோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ த ஹோல் பார்ட்டுக்கு வந்துட்டு இது என்ன இருக்குது அப்படின்னா ஆயிருக்கு. நான் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஓகே, செலக்ட் அ ஃபீச்சர். ஸோ ஃபீச்சர் அப்படிங்கிறதுல நான் இந்த எக்ஸ்ட்ரூட் கட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் ஒரு பர்பிள் கலர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை பேட்டர்ன் பண்ணும்போது யூஸ்வலாக இது எனக்கு பேட்டர்ன் ஆணுச்சு அப்படின்னா, ஓகே ஐம் சாரி, இந்த ஏஜை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். இதோட ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னா இதுதான். யூஸ்வலாக இது பேட்டர்ன் ஆகும்போது எனக்கு இந்த விஷுவல் ப்ராப்பகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இனேபிள் ஆகலை அப்படின்னா ஒன்லி ஃபீச்சர் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேட்டர்ன் ஆகும். அதோட கலர்ஸ் எதுவுமே வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. இதுவே நான் இதை எடிட் ஃபீச்சர் கொடுத்துட்டு இப்போ நான் இதோட ப்ரொபகேட் விஷுவல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இதோட கலர்ஸும் சேர்ந்து வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது, பேட்டர்ன் ஆகுது. ஸோ லைக்வைஸ் அதோட விஷுவல் ப்ராப்பர்ட்டிஸை சேர்த்து பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், இன்னேபிளோ டிசேபிளோ வந்துட்டு ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். ஃபைன். அண்ட் இது இல்லாமல் வேறு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நான் வந்துட்டு இந்த ஃபீச்சர்ஸ் டு ஃபேஸஸ், அதாவது ஃபீச்சர் அண்ட் ஃபேஸஸ் இதை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணி பேட்டர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். கீழே எனக்கு பாடிஸ் டு பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை நான் பேட்டர்னே வந்துட்டு பண்ணலை. ஏன் அப்படின்னு இப்போ நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஒன்ஸ் இப்போ நான் ஒரு பாடிக்குள்ளார தான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்போ நான் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா ஒரு பாடியில் இந்த கட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஃபீச்சர். ஸோ அதனால் நான் அந்த சிங்கிள் ஃபீச்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறத நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். அப்படி இல்லாமல் இந்த ஹோல் பாடியவே இப்போ நான் பேட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுப்போம். யூஸ்வலாக இது எனக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் லீனியர் பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸ் டு பேட்டர்னில் இதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா செலக்ட் ஆகலை. எக்ஸ்ட்ரூட் பாஸ் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிடுச்சு. டைரக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு இது. ஸோ டிஸ்டன்ஸை வந்துட்டு நான் நல்லா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 5 அப்படிங்கிறத 2 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா ப்ரிவியூவே வந்துட்டு காட்டலை. ஏன் அப்படின்னா இது தனி ஃபீச்சர். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஃபீச்சர்ஸில் வந்துட்டு இதை வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா செலக்ட் பண்ண முடியாது. ஒன்லி பாடிஸில் தான் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா செலக்ட் பண்ண முடியும். இப்போ நான் பாடிஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எனேபிள் பாடி. இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பேட்டர்ன் ஆகிறது ப்ரிவியூ ஆகுதா. ஸோ ஒன்ஸ் டிஸ்டன்ஸ் வந்துட்டு 300 ஆர் 305 கொடுத்ததுக்கப்புறம் 2 ஆர் 3 whatever it is நம்ம அதை கொடுத்துட்டு கிளிக் ஆன் ஓகே அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த பாடியே வந்துட்டு என்ன ஆகும், பேட்டர்ன் ஆகும். ஸோ பேட்டர்ன் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விஷுவல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த விஷுவல் ப்ராப்பர்ட்டிஸும் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா பேட்டர்ன் ஆகும். ஸோ இது ஒரு மெத்தட். ஓகே, ஸோ இது இல்லாமல் எனக்கு வேரி ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுவுமே வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துலலாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபார் தேட் நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கெட்சை நான் வந்துட்டு எடிட் பண்ணிக்கிறேன். Ctrl+8. ரேண்டமாக நான் ஒரு 2 ஸ்கெச்சஸ் வந்துட்டு வரைய போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்துட்டு வேணும். ஃப்ரம் ஹியர் டு ஹியர் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்துட்டு இருக்குது. அண்ட் தென் ஹியர் டு ஹியர் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்துட்டு இருக்குது. இது ரெண்டுத்தையும் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் ஹியர் டு ஹியர் த டிஸ்டன்ஸ் ஷுட் பி 40 and here to here it should be 20. ஸோ ஒன்ஸ் இது வந்துட்டு நமக்கு க்ரியேட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்லாட் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்லாட். ஸோ அதோட லென்த் அண்ட் தென் இதோட சைஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்போ நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ ஆல் வி நீட் டு டூ ஹியர் இஸ் இதோட ரேடியஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணணும். லைக் இது வந்துட்டு எனக்கு ஓகே எதர் அதோட ரேடியஸ் ஆர்எல்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணலாம். ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஸோ இது வந்துட்டு எனக்கு 20 வந்துட்டு இருக்கணும். ஓகே, அண்ட் தென் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் 10 mm வந்துட்டு இருக்குது. ஓகேவா.
லாஸ்ட் திங் என்ன அப்படின்னா எனக்கு இதோட டேஞ்சென்ஷியலாக வந்துட்டு இது என்ன பண்ணால் இருக்கணும். அதே மாதிரி இதுவும் இதோட டேஞ்சென்ஷியலாக வந்துட்டு இருக்கணும். ஓகே, இப்போ நான் ஒரு ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா க்ரியேட் பண்ணிட்டேன். தென் இதை யூஸ் பண்ணி நான் இப்போ எக்ஸ்ட்ரூட் கட் வந்துட்டு பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் கட், கிளிக் ஆன் ஓகே. இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரூட் கட் அப்படிங்கிறது இந்த இடத்துல க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை பேட்டர்ன் பண்ண போகிறேன். ஒரு லீனியர் பேட்டர்ன். ஸோ வேரி ஸ்கெட்ச் அப்படிங்கிறது நம்ம ஒரு டைமென்ஷனல் வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்துட்டு இன்னேபிள் ஆகும். ஃபீச்சர்ஸ் டு பேட்டர்ன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரூட் கட். தென் டேரக்ஷனில் இந்த 10 அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்துட்டு கொடுக்குறேன். அண்ட் ரிவர்ஸ் த டேரக்ஷன் கொடுத்துட்டு எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும் எனக்கு அப் டு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு எனக்கு இந்த ஃபேஸ் வரைக்கும் வரணும் அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டேன் கொடுத்துட்டேன். ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும், 2 இன்ஸ்டன்ஸா 3 இன்ஸ்டன்ஸா அப்படிங்கிறத கொடுக்கணும். எனக்கு ஒரு 3 இன்ஸ்டன்ஸ் to 4 ஓகேவா. ஓகே, ஸோ எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் செட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஃபேஸ் ரெஃபரன்ஸில் வந்துட்டு 10 mm வந்துட்டு என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா ஆஃப்செட் ஆயிருக்கணும். ஓகே, நான் ஒரு 15 வந்துட்டு ஓகே 20 இஸ் ஃபைன். ஸோ 20 mm வந்துட்டு எனக்கு ஆஃப்செட் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கப்புறமா எனக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரி ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் ஆயிருக்கும். இது எப்போ மட்டும் தான் எனேபிள் ஆகும் அப்படின்னா நான் இந்த டைமென்ஷனல் வேல்யூ ஏதாவது ஒன்று ரெஃபரன்ஸாக வந்துட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு என்ன ஆகும் எனக்கு இது எனேபிள் ஆகும். ஸோ இப்போ இந்த வேரி ஸ்கெட்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய ஸ்கெட்ச் அப்படிங்கிறது வேரி ஆகும். நான் எந்த டைமென்ஷனை இன்புட்டாக வந்துட்டு கொடுத்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னா மாறும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இதை வந்துட்டு கொடுத்துருக்கேன். வேரி ஸ்கெட்ச் கொடுத்ததுனால என்ன ஆயிருந்திருக்கு அப்படின்னா என்னோடய ஒரிஜினல் ஸ்கெட்ச் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ நான் ஓகே அப்படின்னு நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். இதுதான் வந்துட்டு என்னோடய ஒரிஜினல் ஸ்கெட்ச். ஸோ இந்த ஒரிஜினல் ஸ்கெட்ச் அப்படிங்கிறது இதோட வேல்யூஸ் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். தென் இந்த சர்க்கிள்ஸ் அண்ட் இந்த சர்க்கிள் அப்படிங்கிறது இந்த 2 லைன்ஸ்க்கு வந்துட்டு நான் என்ன கொடுத்துருந்தேன் டேஞ்சென்ஷியல் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி கொடுத்துருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு பேட்டர்ன் ஆகிருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஆகிறது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வேரி ஸ்கெட்ச். ஸோ பேட்டர்ன் ஆகும்போதே என்னோட சீட் ஸ்கெட்ச் ஆர்எல்ஸ் பேரண்ட் ஸ்கெட்ச் அப்படிங்கிறது அதோட ஷேப்பை வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா சேஞ்ச் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணால் அது வந்துட்டு வேரி ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷனில் வரும். ஸோ தேட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பேட்டர்ன்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் வந்துட்டு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு கவர் பண்ணியாச்சு. அண்ட் இன்ஸ்டன்ஸ் டு வேரி அண்ட் தென் இன்ஸ்டன்ஸ் டு ஸ்கிப் அண்ட் வேரி ஸ்கெட்ச் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் அண்ட் தென் propagate visual properties. And still if you have any doubts let me know in the comment section. I will definitely reply you. And நம்மளோட next sessionல நம்ம circular patterns பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம்.